Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஓஎன்ஜிசி அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்தியா முழுவதும் இருக்கிற ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அப்ரண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கும் என்ன ஃபீல்டில் என்ன ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா முழுவதும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பாருங்க, சென்னைக்கு பாருங்க என்ன ட்ரேட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 35 ஸ்லாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 35 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அந்த ட்ரேடுக்கு ஒரு வேகன்சி. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 15 வேகன்சி. ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. மொத்தம் 53 வேகன்சி. சரிங்களா? இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு காரைக்கால். ஓகேங்களா? காரைக்கால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 153 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கேட்டகரி ட்ரேடுக்கு. ஓகேங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு 12 வேகன்சி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 35 வேகன்சி. சிஓபிஏ அதுக்கு 2 வேகன்சி. டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு 3 வேகன்சி. எலக்ட்ரீஷியனுக்கு 11 வேகன்சி. ஃபிட்டருக்கு 13 வேகன்சி. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 4 வேகன்சி. மெஷினிஸ்டுக்கு 7 வேகன்சி. மெக்கானிக் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கலுக்கு 3 வேகன்சி. அப்புறம் மெக்கானிக் டீசலுக்கு 12 வேகன்சி. மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் 6 வேகன்சி. வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்ஸ் 4 வேகன்சி. சிவில் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் 2 வேகன்சி. சிவில் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 1 வேகன்சி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 1 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 1 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் 3 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 2 வேகன்சி. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் 3 வேகன்சி. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 3 வேகன்சி. மெக்கானிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் 8 வேகன்சி. மெக்கானிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமோ 7 வேகன்சி. ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயில் அண்ட் கேஸ் 8 வேகன்சி. ஸ்டோர் கீப்பர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 2 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 153 வேகன்சி காரைக்கால் இந்த லொகேஷன்ஸ்க்கு. சரிங்களா? இது சவுத் ஜோன். ஓகேங்களா? சவுதர்ன் செக்டர்ல வரும். ஓகேங்களா? சதர்ன் செக்டர்ல வரும். இது சென்னைக்கு மொத்தம் 53. காரைக்கால் அந்த அந்த லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 153 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த ட்ரேட்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பாருங்க, அதாவது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஒர்க் சென்டருக்கு சரிங்களா? அதுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெசிடென்ட் எங்கேயோ, உங்களுக்கு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற அந்த சென்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 24 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 அக்டோபர் 2024 அந்த கணக்குப்படி. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்களுக்குமே கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்வித்துறை இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட்டு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு இந்த சீரியல் நம்பர் 3லேருந்து சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சீரியல் நம்பர் 3லேருந்து சீரியல் நம்பர் 18 வரைக்கும் சர்வேயர் வரைக்கும். ஓகேங்களா? சிஓபிஏலேருந்து சர்வேயர் வரைக்கும் அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரிங்களா? மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வெல்டர் அதே வெல்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட் அதுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலர் டிகிரி கிராஜுவேஷன் அதாவது காமர்ஸ் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா பிபிஏ டிகிரி முடிச்சிருக்கணும். செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஃபயர் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் பிடெக் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீரியல் நம்பர் 27லேருந்து சீரியல் நம்பர் 32 வரைக்கும். சரிங்களா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா
இவங்க என்னென்ன அந்த டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ அந்த டிசிப்ளினில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலாக இருந்தால் அதாவது இன்ஜினியரிங்கில் ஓகேங்களா, எலக்ட்ரிக்கலாக இருந்தால் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவிலாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சரிங்களா. அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 34 சீரியல் நம்பர் 39 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் வந்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சரிங்களா. அதுதான் வந்து சீரியல் நம்பர் 33 சீரியல் நம்பர் 39 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் சீரியல் நம்பர் 40 பெட்ரோலியம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து ஜியாலஜியில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஜியாலஜியில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி வித் ஜியாலஜி as the ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஓகேங்களா. இதுதான் வந்து கல்வி தகுதி ஓகேங்களா. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ட்ரேடு அதுக்கான கல்வி தகுதி வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த டேபிளில் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ONGC apprenticeship at ONGC.co.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சீரியல் நம்பர் 1 சீரியல் நம்பர் 19 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருக்கணும் சரிங்களா. apprenticeship india.government.in இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும். சீரியல் நம்பர் 1 சீரியல் நம்பர் 19 வரைக்கும். சீரியல் நம்பர் 20 சீரியல் நம்பர் 40 வரைக்கும் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா. இது ONGC apprenticeship at ONGC.co.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. மந்த்லி ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து 12 மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும், அதாவது 1 இயர் ஓகேங்களா. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டில் வந்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது BA BCom BSc BBA BE BTech இந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 9,000 ரூபாய். நீங்கள் டிப்ளமோ கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு 8,050 ரூபாய். நீங்கள் வந்து 10th 12th அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபாய். நீங்கள் ஐடிஐயில் வந்து 1 இயர் டூரேஷனில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,700 ரூபாய். ஐடிஐயில் 2 இயர்ஸ் டூரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8,050 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் தர மாட்டோம். தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே நீங்களாக அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் பீரியட் அப்போ ஓகேங்களா. அது கிளியராக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவும் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பியூராக அப்ரண்டிஸ்ஷிப் மட்டும்தான், எந்த விதமான ஜாப் கேரண்டியுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலிடான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எதனால இருந்தாலும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம சொல்லியாச்சு சரிங்களா. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஒரு லொக்கேஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னெக்சர் 1 டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுற டேட் சொல்லியிருக்காங்க 5 அக்டோபர்லேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 அக்டோபர் சரிங்களா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர் ஓகேங்களா. இதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஒரு டைம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஜாயினிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப்பே வந்து உங்களுக்கு என்ரோல் பண்ணுவாங்க சரிங்களா. முக்கியமான தேதி சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லியாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 5 அக்டோபர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர் 2024 சரிங்களா. ரிசல்ட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பரில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்னெக்சர் 1ல எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வருதுன்னா தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டில் வருது. பாண்டிச்சேரியுமே அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ஸுமே அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியும் பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பீப்புளுமே எலிஜிபிள், பாண்டிச்சேரி பீப்புளுமே எலிஜிபிள் இந்த சென்னை லொக்கேஷன்ஸ்க்கு சரிங்களா. அப்புறம் காரைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் அந்த லொக்கேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர்,
தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம். சரிங்களா? இவங்க மட்டும் தான் அந்த காரைக்கால் லொகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இருந்து. இதே பாண்டிச்சேரி இருந்தால் காரைக்கால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரைக்கால் லொகேஷன். சரிங்களா? சென்னை லொகேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, பாண்டிச்சேரியும் சரி தமிழ்நாடும் சரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஓஎன்ஜிசி, சரிங்களா, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் அறிவித்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப். சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். சரிங்களா? லொக்கேஷன் வைஸ் நம்ம சென்னைக்கும் காரைக்காலுக்கும் என்னென்ன ட்ரேடில் வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.